வணக்கம் அண்ணா. வணக்கம். ஆனால் என்ன தகவல்கள் இது வரைக்கும் வந்திருக்கு? இது வந்து ஒரு எதிர்பார்க்காத விஷயம். முதல்ல வந்து யாருமே எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு விஷயம். விஜய் அவர்களுடைய பிரச்சாரம், விஜய் அவர்களுடைய மாநாடு அதுக்கு முன்னாடின்னு சொல்லி பல கூட்டங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நெரிசல் ஏற்பட்டு அதில் இத்தனை மக்கள் இறந்து போவாங்க அப்படிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எப்படி நீங்கள் லைவில் பார்த்துட்டு இருந்தீங்க நம்ம கூட, அதை முதல்ல சொல்லுங்கள். இதில் வந்து ஆக்சுவலாக இது பெரிய அசம்பாவிதம், இது நடக்கக்கூடாத அசம்பாவிதம். ஆனால் என்ன தகவல்கள் இது வரைக்கும் வந்திருக்கு? இது வந்து ஒரு எதிர்பார்க்காத விஷயம். முதல்ல வந்து யாருமே எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு விஷயம். விஜய் அவர்களுடைய பிரச்சாரம், விஜய் அவர்களுடைய மாநாடு அதுக்கு முன்னாடின்னு சொல்லி பல கூட்டங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நெரிசல் ஏற்பட்டு அதில் இத்தனை மக்கள் இறந்து போவாங்க அப்படிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எப்படி நீங்கள் லைவில் பார்த்துட்டு இருந்தீங்க நம்ம கூட, அதை முதல்ல சொல்லுங்கள். இதில் வந்து ஆக்சுவலாக இது பெரிய அசம்பாவிதம், இது நடக்கக்கூடாத அசம்பாவிதம். அஃபிஷியலாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 31 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்ட்டு 33 பேர் நினைக்கிறேன் அவர் சொன்ன அந்த நேரத்தில். இப்போ அது 40 நெருங்கி போய்கிட்டு இருக்குதுன்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் சொல்கிறாங்க. அது இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. வேறு என்ன தகவல்கள்லாம் வந்திருக்கு? என்னென்னா பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அங்கே வந்து கரண்ட்டு கட் பண்ணப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து போலீஸ் வந்து எங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கல, அதனால் இது நேர்ந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அந்த மூச்சு திணறல் தான், அந்த நெரிசல் தான் வந்து முக்கியமான ரீசனாக வந்து முன்வைக்கப்படுது. இப்போ இந்த நேரத்தில் திமுக தரப்புலேருந்து இந்த ஆன்லைன் வலைதளத்தில் வந்து சண்டை போடுறதுங்கிறது ஒரு பக்கம் எப்போவுமே எல்லா விஷயங்களையும் நடக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் திமுகவை சார்ந்த சில பேர் வந்துட்டோ இல்லை வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களோ, ஒரு பக்கம் தாவேக்க வந்துட்டு இது ஒரு தற்குறி கூட்டம், இவங்களால இது நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துச்சு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க சைட்லேருந்து தாவேக்காவுடைய சப்போர்ட்லேருந்து அவங்களுடைய அஃபிஷியல் பக்கத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸுமே அவங்களால போடவும் முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. என்ன பதில் சொன்னாலும் இப்போ அவங்க மேலே பாய்வாங்க மக்கள்ன்றனால அவங்க இது வரைக்கும் மௌனம் காத்துட்ருக்காங்க. இன்னும் அவங்ககிட்ட எந்த ஒரு அறிக்கையும் வரலை. நாளை காலை மேபி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த சைட்லேருந்து நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து திமுக சைடு இப்போது இது வந்து ஒரு அரசியல் களத்தில் இவங்க அவங்களையும் இவங்களையும் தாக்கக்கூடியதாக வந்துட்டு நாளைக்கு மாறலாம், இன்னும் அதிகமாகலாம். செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப இல்லைங்க இது எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறதெல்லாம் அப்புறம் பேசலாம், அதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசிப்போம். முதல்ல வந்து இப்போ மருத்துவ உதவி தான் தேவைப்படுது, தீவிர சிகிச்சை தேவைங்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்கப்படும் அப்படின்னு அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்த நேரத்தில் அரசியல் பேசலை நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதே நேரத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம வந்து மக்களுக்கு இந்த இடத்துல வந்து எந்த ஒரு சார்பும் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கே தெரியாது. இங்கே உட்காந்து மக்களை மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க மாதிரி நம்மளும் இங்கே உட்காந்து இதை பார்த்துட்ருக்கோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்து நம்மளால ஏற்றுக்க முடியல. அது எதிர்பார்க்காத சம்பவம். அதாவது அவர் நடுவில் வந்து ஆம்புலன்ஸ்லாம் போகுது, விஜய் அவர்கள் வந்து ஆம்புலன்ஸ் போகட்டும் வழி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லார். அவர் பேஷண்ட் இருக்கும் பொழுதே வந்து 2-3 பேர் மயக்கடிச்சு விடுறாங்க, தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேரமலுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு பொண்ணு மிஸ்ஸிங்குன்னு சொல்கிறாங்க, அதையுமே அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. திடுதிப்புன்னு வந்து அந்த பேச்சை வந்து நடுவில் முடித்தா மாதிரி வந்து அவர் விஜய் அவர்களும் வந்து உள்ளே போயிட்டார். எப்பவுமே வெளியே வர ஆதவ அர்ஜுனா வந்து 2 தடவை வெளில வந்து ஏதோ தகவலை வந்து பரிமாறிக்கினார். ஆதவ அர்ஜுனா இந்த வேனுக்குள்ளே தான் இருக்கிறாரு, அவருடைய டீம் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்கன்றதே இது வரைக்கும் யாருக்கும் வெளியே தெரியாத ஒரு நிலைமையில தான் ஒவ்வொரு தினம் இந்த வேன் பயணம் நடந்துட்டு. ஆதவ அர்ஜுனா திடீர்னு வெளியே வராரு, மேலே எட்டி பார்த்து அவர் வந்து நின்று வெயிட் பண்ணுறாரு. விஜய் அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது இந்த பக்கம் திரும்ப விஜய்கிட்ட பேசணும், இதை சொல்லணும்னு வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு கேப் கிடைக்கும் போது விஜய் கிட்ட இதை தெரிவிக்கிறாரு. 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க, அதனால நம்மளால பார்க்க முடியுது. மைக்கில் ஆடியோ பிக்கால விஜய் மைக் இப்படி வச்சுருக்காரு. அப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த பேச்சுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் கீழே வந்துட்டு ஜெகதீஷ் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ ஜெகதீஷ்னு கூப்பிடும்போது ஜெகதீஷ் வந்து விஜய் அவர்களுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அந்தளவுக்கு அவருடைய சினிமா பயணத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலையும் இன்றைக்கி வரைக்கும் ஜெகதீஷ் வந்து விஜய்க்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய ஒரு வலது இடது கைன்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அவர் அந்த இடத்துல கூப்பிடுறாரு, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸை வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விஜய் வந்து அப்படின்னு ஒரு உச்சி கொட்டுறது, இந்த இதை பேசி முடிச்சோடனே கேட்குது. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு விஷயம் தகவல் பரிமாறப்பட்டிருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு. அது எண்ணிக்கைகள் அப்போ 1 இருந்திருக்கலாம், 2 இருந்திருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு அசம்பாவிதம்ன்ற அந்த இது அவருக்கு பகிரப்பட்டிருக்கு. அதனாலேயே வந்து அவர் வந்து சீக்கிரமாக வந்து பேசுனதை வந்து கொஞ்சம் நிறுத்திட்டு கிளம்பிட்ட மாதிரி சொல்கிறார். கட் ஷார்ட் பண்ணி தன்னுடைய உரையை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து அவர் நகர்றார். அதன் பிறகு தான் இந்த செய்திகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. ஆளும் கட்சியை சேர்ந்த முதல்வர்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தவங்களுடைய ட்வீட் எக்ஸ் வலைதளத்தில் வர ஆரம்பிக்குது. செந்தில் பாலாஜி விரைந்து அங்கே வரார், முதல்வரின் அறிவுரைப்படி அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி வந்து அடைகிறார் அந்த இடத்த. பிறகு வந்து மாசு அவர்கள்
விரைவில் வரப்போறாரு, கிளம்பிட்டாரு, அவர் போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வருது. அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கள் நாளைக்கு வந்து வராரு அப்படின்ற தகவலும் வருது. மக்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு துயரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது வந்து தவறு யார் மீது அப்படின்றத நம்ம பிஜேபி மேலே தப்பு, டிஎம்கே மேலே தப்பு, இல்லை டிவிகே மேலே தப்பு, இல்லை போலீஸ் மேலே தப்பு, இல்லை வந்த மக்கள் மேலே தப்பு, தப்பு சொல்கிற இடத்துல நம்ம இல்லை. ஏன்னா அதை தாண்டி வந்து இங்கே துயர சம்பவம் நடந்திருக்கு. இதை வந்து நம்ம இதில் வந்து மீள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி மலையாளத்தில் நிறைய பேர் வந்து அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும்தான், நம்ம ரெண்டு பக்கமே இது யார் மேலே தப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா அதுதான் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் தாவேக அவருடைய தலைவர் விஜய் அவர்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், காலை 8:45 நடக்க வேண்டிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் காலையில் 8:15 தான் வந்துட்டு தன்னுடைய வீட்டிலேருந்தே கிளம்புறாருங்கிறது. அது ஆக்சுவலாக வந்து அப்போ ஒன்றும் தெரியல. பட் இந்த துயர சம்பவம் நடந்த பிறகு அது எப்பேற்பட்ட ஒரு மாதிரி மோசமான இதுன்ற மாதிரி தோணுது. காலையிலேருந்தே கரூரில் காத்திருக்கும் மக்கள் அப்படின்னு ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். விஜய் அவர்களே வந்து சேர்ந்தவொடனே நாமக்கல்ல முதல்ல மக்கள்கிட்ட சாரி கேட்டார். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நாமக்கல்லே விஜய் அவர்கள் சொல்றாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் தாவேக தரப்புல இருந்தும் சரி, நம்மளே பார்க்கும் பொழுதும் கூட தாவேக கட்சியினர் கேட்ட இடங்கள் கொடுக்கப்படலைன்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து நாளைக்கு கண்டிப்பாக கேட்கப்படும். அவங்க அதுதான் சொல்லுவாங்க, தாவேக நாங்கள் வந்து ஒரு பெரிய இடத்த கேட்டோம், இவங்க சின்ன இடமா கொடுத்துட்டாங்க, ஒரு நேரோ பிளேஸ் கொடுத்துட்டாங்க, அந்த பப்ளிக் வந்து அவ்வளோ பேர் வந்து கூட்ட நெரிசல் காரணம் அது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. அப்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக தரப்புலேருந்து நீங்கள் ஏன் அவ்வளோ லேட்டாக வந்தீங்க, உங்களுக்கு சொன்ன டைமுக்கு நீங்கள் ஏன் வரலை, நீங்கள் இத்தனை பேரை வெயிட் பண்ண வச்சிங்கல்ல, அது உங்களுடைய தவறு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரண்டுமே தவறுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம், எதுலையுமே வந்துட்டு முழுசாக இவங்க மேலே தான் தப்பு, முழுசாக அவங்க மேலே தான் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. யார் மேலே எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை நம்ம சுட்டி காட்டணும், அது நம்மளுடைய கடமை, அதை புரிஞ்சுக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை. அப்போ அந்த இடத்துல விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது எந்த அளவுக்கு வந்து தவறோ, அவர் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அவருடைய வீட்டை விட்டு 8:15 விஜய் அவர்கள் கிளம்புனதுங்கிறது தவறு. கொடுத்த டைமுக்கு நீங்கள் வரணும். அங்கே ரசிகர்கள் வெயிட் பண்ணுறாங்க, இல்லை தொண்டர்கள் வெயிட் பண்ணுறாங்க. அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, எந்த ஸ்டேஜில் இருக்கான்னு தெரியாது. கிட்டத்தட்ட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 மணி நேரம் காத்திருப்பில் வந்து தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் விஜயை பார்க்கணுன்ற ஒரே ஒரு காரணத்தால் மட்டுமே வந்து அவங்களாம் அந்த ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டாங்க, அந்த மூச்சு திணறல் காரணமாயிட்டாங்க, அதனாலே க்ரௌட் புல்லிங் அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, ஆளுங்கட்சி மேலே, காவல்துறை மேலே இதில் நமக்கு வந்துட்டு குற்றமே சொல்ல முடியாதா அப்படின்னா, காவல்துறை மீது கண்டிப்பாக நம்ம இதில் வந்து கடுமையாக குற்றத்தை சுமத்தணும். ஆக்சுவலாக அங்கே இறந்த ஒரு 13 வயசோட குழந்தையோட அம்மா வந்து பேசுகிறாங்க, இது வந்து காவல்துறை வந்து அப்படி பார்த்து நிற்கிறாங்க, அவங்க வந்து எதுவுமே பண்ணலை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அது மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் மேலே வந்து அவங்க வந்து பதில் சொல்லணுன்ற மாதிரி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அவங்களுடைய அந்த ஆவேசத்தில், அவங்களுடைய அந்த இழப்பில் வந்துட்டு அவங்க என்ன வேணால் வார்த்தைகள் அந்த இடத்துல பேசலாம்னா நம்ம அதை கூட நம்ம எடுத்துக்க வேணாம். நம்ம பொதுவாக இங்கேருந்து பார்க்கும்போதே நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிற விஷயம் என்னென்னா, விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் 10 நாளாக போராடி தான் எங்களால் ஒரு இடத்த வாங்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடமாவது இந்த கூட்டத்துக்கு சரியான இடமாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த கூட்டம் கூடிக்கிட்டே வருது. அப்போ இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும் இடத்துக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பை நீங்கள் கொடுக்கணும். சரி, ஓகே, எங்களால் இந்த மெயின் ரோட்டை கொடுக்க முடியாது, அந்த மெயின் ரோட்டை கொடுக்க முடியாது, நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு வந்து கூட்டம் சேர்ந்துக்கிட்டே போகும்பீங்க, அந்த கூட்டத்துக்காக நான் என்ன மாநாடு நடத்துகிற மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டேவாக அவங்களுக்காக வளைச்சி போட்டு கொடுக்க முடியும், என்னால் இந்த சாலையை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்வது சரி, ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் எந்த ஒரு சாலையாக இருந்தாலும் அது சிறியதோ பெரியதோ, ஆனால் அந்த சாலையில் அந்த கூட்டம் சேருதுன்னா அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்களா அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நம்ம காவல்துறை மீது வைக்க வேண்டிய கேள்வி. ஆமாம், அது கண்டிப்பாக உண்மைதான். அதே நேரத்தில் வந்து இதே ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சரோ இல்லை ஏதேனும் ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்கவங்களோ அந்த இடத்துல வந்தால் இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்திருக்குமா, இது மாதிரி காவல்துறை அதிகாரிகள் வந்து இதை வந்து அப்படியே விட்டுருப்பாங்களான்ற கேள்வி. கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு விஜய் அவர்களே வந்து நன்றி சொல்கிறாரு. கரூரில் வந்துட்டு அந்த மக்களோட பேசுறதுக்காக மேலே வந்து ஏறி நின்னவனே முதல்ல அவர் வந்துட்டு காவல்துறைக்கு முதல்ல நன்றிங்க, ஏன்னா நீ அவங்களுடைய உதவி இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ சீக்கிரம் சேர்ந்துக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அதை நம்ம வரவேற்கிறோம். காவல்துறையோட ஒத்துழைப்பு இருந்திருக்குன்றதை விஜய் அவர்களே ஒப்புக்கொள்றாரு. ஆனால் இது போதுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. போதுமான அளவு இல்லைன்னு தான் தோணுது. இவ்வளோ கூட்டத்துக்கு இந்த அளவுக்கு போலீஸோட பாதுகாப்பு பத்தலை அப்படிதான் தோணுது. இது இந்த கட்சியோட கூட்டம்ப்பா, இது இந்த ரசிகர்கள் வராங்க, இவங்க வராங்க, அவங்க வராங்க, இது நாங்கள் பொறுப்பா, இது நாங்கள் பொறுப்பான்னு யாரு வேணா கேட்கலாம். ஆனால் காவல்துறை கேட்க முடியாது. ஏன்னா காவல்துறையோட முக்கியமான வேலையே இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட்டத்தை கட்டுப்படுத்துறது தான். ஏன்னா காவல்துறை
இந்த மக்களுக்காக இயங்கக்கூடியது, இந்த அரசாங்கத்தின் முக்கியமான ஒரு தூண். அப்போ அந்த காவல்துறை சரியாக செயல்பட வேண்டும்ங்கிறது இந்த ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. ஒரு தியேட்டர்லேயே நம்ம பார்க்குறோம், அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது. இந்த தியேட்டருக்கும் இந்த ரசிகர்களுக்கும் உடைய விஷயம்ப்பா, இது நம்ம ஏன் போகணும்னு ஒரு காவல்துறை அவங்க முன்னாடி அந்த இதெல்லாம் கட்டுப்படுத்துறாங்க இல்லையா? கட்டுப்படுத்துறாங்க. அது அந்த தியேட்டர் உரிமையாளர்லேருந்து ஃபோன் போயிருந்திருக்கலாம், அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம், ஐயா கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்க, நாளைக்கு ஒரு பெரிய உச்ச நட்சத்திர படம் ரிலீஸ் ஆகுது, ஏன் தியேட்டரில் கொஞ்சம் பெரிய கூட்டம் கூடிச்சுன்னா என்னால் இது பண்ண முடியாது, ஏன்ட்டு அவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிடையாது, நீங்கள் தான் பண்ணணும் சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் 4 மணி ஷோ, நைட்டு 12 மணி ஷோ, எல்லா இடத்துக்கும் போலீஸ் ஏன் போகுது? எனக்கு அதுக்கு சம்பந்தம் விட்டுறலாமே, அந்த போலீஸ் ஏன் போகுது? ஏன்னா மக்களுக்கான பாதுகாப்பான ஆளுங்க அவங்க மட்டும்தான். அப்போ அதே இதுதான் இந்த இடத்துல இருக்கணும். இவ்வளோ கூட்டம் இருக்கு, இவ்வளோ கூட்டம், எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தை வழிநடத்தி அந்த கூட்டத்தை சரியாக முறைப்படுத்த முடியும் ஒரு காவல்துறையால், அவங்க நினைச்சாங்கன்னா. அப்போ நான் ஒரு சிஎம் வராரு, ஒரு மந்திரி வராரு, ஒரு சைனாலேருந்து ஒரு அவ்வளோ பெரிய பிரதமர் வராரு, அந்த இடத்துல பண்ண முடியவங்களுக்கு இந்த இடத்துல பண்ண முடியும், பண்ணி தான் ஆகணுங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிபந்தனை. இந்த இடத்துல அவங்களுடைய பொறுப்பு அது. இப்போ ஒரு பிரதமர் வராரு பக்கத்து நாட்டில இருந்து, அவரும் நம்ம நாட்டு பிரதமரும் சேர்ந்து இங்கிருந்து மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வராங்கன்னா, உங்களால 50 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் காவல்துறையை கட்டுப்படுத்தி வச்சு மக்கள் யாரும் உள்ள வந்துட முடியாது, போக முடியாது. இதுல அந்த சிஎம்க்கோ அந்த பிரசிடென்ட்டுக்கோ அந்த பிரைம் மினிஸ்டருக்கோ ஒரு சின்ன கீழல் ஏற்பட்டா கூட என் தலையே போயிடும் அந்த டிஎஸ்பிக்கும் கமிஷனருக்கும் இருக்கிற பயம். ஏன் விஜய் அவர்களுடைய இந்த மாநாட்டில் இந்த பயம்? ஏன்னா அவர் ஒரு ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, அந்த ஒரு காரணத்தால இவர் ஒரு நடிகர், இப்போ வரைக்கும் ஒரு நடிகர் தான் அப்படின்ற ஒரு காரணத்தாலே கூட அது இருக்குமோ. அது ரொம்ப தவறு இல்லையா? நம்ம இது திருச்சி மாநாட்டில் நடந்தப்பே நம்ம இதை குறிப்பிட்டிருந்தோம். ஏர்போர்ட்டில் கூட்டம் கூடிச்சு, ஏர்போர்ட்டில் விஜயால மக்கள் யாரும் போக முடியாமல் ஆகுது, திருச்சியே இப்படி ஆயிடுச்சு, அப்படி டிராஃபிக் ஆயிடுச்சு சொல்றவங்க அந்த இடத்த அதை வழிமுறைப்படுத்தணும்ல. அப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க வர போறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சிஎம் வரும்போது ரோடு எங்கேயும் இங்கேருந்து போறாங்க, அப்போ இதான் ரூட், அந்த டிஎஸ்பி அந்த கமிஷனர் வராங்க, ஒரு ரூட்டு போடுறாங்க, மேப் போடுறாங்க, இதான் இறக்கு, பட்டாலியனை இறக்கு, 4 வேனை இறக்கு, 5 வேனை இறக்கு, கூட்டம் நீ சேருவ, உன் ரசிக்க நம்ம தலைவனை பார்க்கறதுக்காக நீ கூட்டம் சேருவ, எனக்கு இங்க எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. அந்த கூட்டம் சேர்றதை தடுத்து அதை என்ன சொல்றது, அது போலீஸ் நிக்கிறதே அந்த கூட்டத்துக்கு ஆகாதான்றத, உன்னோட உயிர் பொறுப்பு எனக்கிட்ட இருக்குது. இந்த காவல்துறை, நான் சொல்றேன், நீ பத்திரமா அந்த இடத்துல இருந்து போகணுன்ற அந்த பொறுப்பை எடுக்கிறது தானே காவல்துறையோட ஒரு வேலை. அப்ப இந்த இடத்துல விஜய் அவர்கள்ட்ட பணம் இருக்கு, அவர்னால ஒரு 10 பவுன்சர் 25 செக்யூரிட்டி கார்டை போட்டுற முடியுங்கிறதுக்காக 1000 பவுன்சர் போட்டாலும் ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி வர முடியுமா? அவர் ஒரு லத்தி எடுத்தாருன்னா, ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா, ஒரு போலீஸ் நின்று அந்த பயம் இருக்கும், மக்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருப்பாங்க. நீங்க அப்படியே இந்த கூட்டத்தை சேரட்டும்னு வேடிக்கை பாருங்க அப்படிங்கிறத நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பரப்புரை திருச்சியில் இந்த கூட்டம் கூடினப்பே நம்ம அதை பத்தி பேசிக்கணும். அதிலே நான் தனிப்பட்டு குறிப்பிட்டிருந்தேன், இது மாதிரி இவங்க கூட விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ இது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய அந்த வேனுக்கு அடியில் ஒருத்தர் மாட்டி இறந்து போன மாதிரி ஒரு சம்பவத்தை நடக்கவிட்டு வேடிக்கை பார்க்குது அந்த தமிழக காவல்துறையை நம்ம இந்த கேள்வி கேட்டிருந்தோம். இன்னைக்கு அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அப்போ விஜயோடைய வேனு பக்கத்துல எவ்வளோ பக்கத்தில் ராயேஷ்னா, அப்படியே அந்த நமக்கு 1 இன்ச் அந்த டிரைவர் கவனிக்காம நவுத்தி ஒருத்தன் கீழே, கண்டிப்பா ஒரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு. அப்போ அந்த இடத்துல நீ எப்படி அதை விட்டுட்டு ஒரு காவல்துறை எப்படி வேடிக்கை பார்க்கும்? ஏய் நவுரு, நீ என்ன அந்த வேனை சுற்றி வந்துட்டு இருக்க, என்ன உன் பவுன்ஸ் அதெல்லாம் விடு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ட்ரோலில் எடுத்து அந்த மொத்த கூட்டத்தையும் வழிநடத்தி உன் தலைவனை பாரு, நான் இப்படி நிற்க போறேன் இந்த இடத்துல, இதுதான் என்னோட இது, கம்பி கட்டுறேன், கயிறு போடுறேன், ஏதோ நீ இந்த பக்கம் நிற்கணும், இப்படித்தான் நான் ஒரு காவல்துறை நடத்தணும். என்னன்னா இப்போ நம்ம இதை இபிஎஸ் உடைய மாநாடுலையோ இல்லை மற்ற மாநாடுகளோட குறிப்பிட்டு பேசியிருந்தோம். அவங்களுடைய மாநாடுகளில் எப்படின்னா, அவங்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு இதே போல பிரச்சனைகள் ஏன் வரல, இங்கே மட்டும் ஏன் வருது, அதை சொல்லுங்க. நான் என்னோட பார்வையில் அங்கே இபிஎஸ் மாநாட்டில் பயங்கரமான கூட்டம், இதே அளவு கூட்டம், ஆனால் எல்லாமே வயது முதிர்ந்தவர்கள், அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா இள வயசு கிடையாது, எல்லாமே ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கும்போது தான் அவங்கவுங்க வந்தாங்கன்னா அப்படி நிற்கிறாங்க, பார்க்குறாங்க, கை அசைக்கிறாங்க, முடிஞ்சாலும் பேசுகிறாங்க, அவ்வளோதான் பண்ணுறாங்க. இங்கே மட்டும்தான் ரொம்ப டீனேஜர்ஸ்லேருந்து கொஞ்சம் அந்த 20 வயசுக்குள்ளே இருக்கும் அதிகமாக இருக்கிறதால அவங்க தள்ளு முள்ளு பண்ணுறாங்க, அவங்க க்ரௌடை புஷ் பண்ணுறாங்க. அதில் அது என்ன, தன்னுடைய திரையில் பார்த்தோன்னா நிலத்தில் பார்க்குறோமே அந்த ஒரு ஆர்வத்தில் புஷ் பண்ணி, என்னன்னா இது எண்ட் ஆஃப் தி டே இந்த மொபைல் தாங்க நிற்குது. மொபைலில் தன்னோட தலைவனை எடுத்துட முடியுமா, அதுக்காக கிட்ட போய் பார்க்கணும். அது மொபைல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ரசிகனுமே சும்மா இப்படி பார்க்குறவங்க கிடையாது, எல்லாம் ஒரு கை ஃபோனில் இருக்கும், இப்படி தான் பார்ப்பான் தவிர்த்து ஒரு 99% இப்படி தான் இருக்குது. இந்த மொபைலும் இதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது.
அப்போ அவரை பக்கத்துலேயே பார்த்துட முடியாதா, இன்னும் பக்கத்தில் ஒரு போயிடக்கூடாது, ரீல்ஸ் எடுத்துட முடியாதா, ஒரு ஷார்ட்ஸ் போட்டுற முடியாதா, நான் செல்ஃபி தளபதிக்கு இந்த மாதிரி இப்படி பண்ணிட முடியாதா, இதுதான் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கணும், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும் எல்லாருக்கும் முன்னாடி. இதுக்காக நான் மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்ல வரலாம், அவங்களுடைய ஆசை அது மாதிரி இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து காவல்துறை வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் சரியாக நிறையவே இன்னும் சரியாக செயல்பட்டுருந்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அண்ட் அதே சமயத்தில் விஜய் அவர்கள் வந்து காலை சீக்கிரமாக கிளம்பியிருந்திருக்கணும், இந்த டிலேவை அவர் தவிர்த்திருந்திருக்கணும், அதுவும் ஒரு காரணம். மேபி இன்னைக்கு இந்த 5 மணி 6 மணிக்கு மேலே நடந்த 7-8 மணிக்கு நடந்த சம்பவங்கள் ஒருவேளை அவர் சொன்ன டைமுக்கு கூட்டம் இருக்கு, கூட்ட நெரிசல் இருக்கு, வர வழியெல்லாம் மக்கள் உங்களுக்கு ஆதரவு தராங்க, மகிழ்ச்சி சந்தோஷம். ஆனால் அது ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 8:80 அங்கே இருக்க ட்ரை பண்ணி நீங்கள் 4-5 மணிக்கு உங்கள் ஊர்லேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் இது நடந்துருந்துச்சுன்னா அது வேற. ஆனால் உங்கள் பக்கம் தவறே இல்லையா அப்படின்னா நீங்கள் லேட்டாக கிளம்புறதும் ஒரு தவறு தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம திட்டவட்டமாகவே வந்து அவங்க பதிவு பண்ணுறோம். அதனால் இது வந்து இன்னைக்கு யார் மேலே குற்றம் என்னங்கிறதெல்லாம் பேசுகிறத தாண்டி உயிரிழந்த அந்த மக்களில் அதுவும் குழந்தைகள் இருக்காங்க ராஜேஷ்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர். அந்த ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஆளும் கட்சியாக இருக்கலாம், இல்லை வந்து விஜய் அவர்களுடைய கட்சி சார்பில் இருக்கலாம், யார் வேணால் எவ்வளோ பணத்தை வேணால் கொடுக்கலாம், ஆனால் அந்த உயிர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமானது. அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுடைய திரை நட்சத்திரங்கள், உங்களுடைய நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஸ்டார், நீங்கள் பார்க்க வேணும் ஆசைப்படுற அந்த கிரிக்கெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து யாராக இருந்தாலும், அதாவது இந்த சோகால்டு செலிபிரிட்டின்ற ஒரு வார்த்தையை இப்போலாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த செலிபிரிட்டி அப்படின்றது என்ன, செலிப்ரேட். நீங்கள் ஏன் உங்களை செலிப்ரேட் பண்ணுறீங்க, பண்ணுங்கள், வீட்டிலேருந்து செலிப்ரேட் பண்ணலாம். அவங்கள நேரில் போய் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் பார்த்து தூரத்தில், என் ஃப்ரெண்டு போனான், என் ஃப்ரெண்டு சொன்னான், நான் விஜய் அவர்களை பார்க்கலான்னு போனேன்டா, தூரத்துலேருந்து பார்த்தேன், கூட்டம் அதிகமாக இருந்துச்சு மச்சான், நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன்டா. நல்லது. இதில் எது ஆக்சுவலாக துக்கமான விஷயம்னா, இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ரைட்டு, நிறைய லேடிஸு குழந்தைகள் வந்து அவங்க போய் இதில் மாட்டி இறந்து போனது வந்து ரொம்ப வந்து தாங்க முடியாத ஒரு துயரமாக இருக்குது. நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்துச்சு, ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா ரொம்ப மோசமான இது. அது கை குழந்தை ஒன்று இருக்குது, சின்ன வயசு பையன், ஒரு 12 வயசு 11 வயசாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து நம்மளால் எதுவும் பேசவே முடியல, பதிலே கிடையாது. யாரை வந்து என்ன ஆறுதல் சொன்னாலும் நம்மளை வந்து பதில் சொல்லவே முடியாது. அதனால் நிறைய விஷயங்களில் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு மீது இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுவோம், நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள், ரோடு போட்டு கொடுங்க எல்லாம் சொல்கிறோம். ரோடு சரியாக போடலப்பா, அது அவங்க தான் தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நீ கொஞ்சம் பொறுமையாக போயிருந்துருக்கலாம்ப்பான்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே போல தான் இந்த விஷயங்கள்லையுமே நம்மளை முதல்ல பார்த்துக்கணும். அப்புறம் தான் இந்த நட்சத்திரங்களை, இந்த அதிகாரி, இவங்க நம்ம இந்த அரசியல்வாதிகளை, இல்லை ஒரு கிரிக்கெட்டரை, யாரை நீங்கள் நேரில் பார்க்க போனாலும் வந்து உங்களுடைய சேஃப்டி முதல்ல அந்த இடத்துல இருக்குதாங்கிறத நல்லா பதிவு செஞ்சுட்டு உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அந்த 100% கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே போங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சென்னை ஏர் ஷோ அது நடந்தப்போ நம்ம மெரினா பீச் நடந்துச்சு. இப்போ ஆர்சிபி அங்கே வந்து எத்தனையோ லட்சம் பேர் வந்தாங்க. அந்த நெரிசல் வந்து பெரிய நெரிசல். அது கூட ஓகே சொல்ல முடியாது. அதை கம்பேர் பண்ணுவோம், இது கம்மியான கூட்டம், 30,000 பேரும் அந்த ரேஞ்ச் தான் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இது நடந்திருக்குன்றது ஏற்றுக்க முடியாது. ஆர்சிபி ஸ்டாம்பேட் அது அதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு அது எல்லாத்தையும் தாண்டி எண்ணிக்கைகள் இது ரொம்ப அதிகமாகறனால நம்ம எல்லாருக்கும் இது வந்து ஒரு வேக்கப் கால் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் முழிச்சுக்கணும், நம்மளே முதல்ல பாதுகாத்துக்கணும். அதன் பிறகு இது வந்துட்டு விஜய் அவர்களுடைய தவறா, ஆளுங்கட்சி வந்து காவல்துறையோட தவறாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பின்னால் பேசலாம். முதல்ல வந்து நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து எங்களுடைய சேனல் சார்பாக இறந்தவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அவங்களுடைய வேண்டப்பட்டவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.